கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு உத்திரகோசமங்கை கோயில் தாங்க இருக்கும். சரி, இந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை பற்றி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். 3000 ஆண்டுகள் இல்லை, 4000 ஆண்டுகள் இல்லை, 7000 ஆண்டுகள் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிவனினுடைய வீடே இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, இந்த தென்னாடு அப்படிங்கிறது இந்த உத்திரகோசமங்கையை தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தாண்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருவிளையாடல் புராணத்தில் வலை வீசி மீன்பிடி படலம் அதில் இறைவன் மீனவனாக பிறந்து இறைவியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியை சுறாமீனை அடக்கி திருமணம் முடிச்சாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த திருவிளையாடல் நடந்த இடம் இந்த கோயிலினுடைய வாசல்ல தான் அப்படின்னு